இன்றைய சிந்தனை. பொதுவாக விரத நாட்கள் என்றாலே நமக்கு மேன்மையும் சிறப்பும் தருகின்றதாக அமைகின்றது. இதிலே இந்த ஏகாதசி விரதம் மிக உன்னதமான ஒரு விரதமாக போற்றப்படுகின்றது. இன்றைய தினம் ஏகாதசி விரதம் விஷ்ணு பகவானை நினைந்து வழிபடுகின்ற ஒரு நாளாக அமைகின்றது. நாங்கள் சைவ சமய மரபுகளை பேணி வாழுகின்றவர்கள். எங்களுடைய சமயத்தில் இருக்கின்ற விரதங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் புனிதத்தோடும் சிறப்போடும் அனுஷ்டிக்கின்றவர்கள். எங்களுக்கு பேதம் இல்லை. எங்களுடைய சமயத்தில் இருக்கின்ற அத்தனை தெய்வங்களையும் நாங்கள் வழிபடுகின்றோம். அதற்குரிய விரதங்களை அனுஷ்டிக்கின்றோம். அதற்குரிய நல்ல பலன்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம். இதிலே இந்த ஏகாதசிக்கு ஒரு தனித்துவமான சிறப்பு உண்டு. மற்ற விரதங்கள் போல் அல்லாமல் இந்த விரதம் முழுமையான உபவாசத்தை கடைப்பிடித்து கொள்ள வேண்டும். அதாவது காலையிலிருந்து இரவு வரையாக உணவை முற்றாக தவிர்த்து நாங்கள் விஷ்ணு பகவானுடைய அந்த நாராயணியம் என்று சொல்லப்படுகின்ற நாமாக்களை பாராயணம் செய்வதும், விஷ்ணு சகஸ்ரநாமத்தை நாங்கள் ஒலிக்க விட்டு கேட்டுக்கொள்வதும் எங்களுக்கு மிக உன்னதமான நல்ல பலன்களை தரக்கூடியதாக அமைகின்றது. இது இந்த விரதத்தினுடைய தன்மை. மாதத்திலே 2 முறை இந்த ஏகாதசி விரதம் அமைகின்றது. அதிலே இன்னொரு விடயத்தை நாங்கள் உற்று நோக்கலாம். ஒரு நாள் முழுவதுமாக நாங்கள் உணவை தவிர்த்திருக்கின்ற பொழுது உடல் ரீதியாக எங்களுக்கு இருக்கின்ற பல விடயங்களுக்கு நிவர்த்தி காணக்கூடியதாக இருக்கும். ஒரு நாள் முழுவதுமாக உடலை நாங்கள் பட்டினி போடுகின்ற பொழுது அந்த உடலில் இருக்கின்ற அத்தனை விடயங்களும் சீர் செய்யப்படுகின்றது. உணவில்லாமல் உடல் வறுமையாக இருக்கின்ற பொழுது அங்கே சமச்சீரான இயக்கங்கள் நடைபெறுகின்றன. உடல் ஆரோக்கியத்தன்மை அதிகமாகின்றது. எனவே இவையெல்லாம் அறிவுபூர்வமாகவும் ஆன்மீகபூர்வமாகவும் அவர்கள் சிந்தித்து செயல்படுத்திய விடயங்கள். உலகத்திலேயே நமோ நாராயணா என்கின்ற வார்த்தை அற்புதமான வார்த்தை. நாங்கள் செயலையும் சிந்தனையையும் எந்த தெய்வத்தின் முன்னும் சரண் வைத்து வழிபடலாம். அது எங்களுக்கு மிக உன்னதமாக இருக்கும். அது ஆனால் தெய்வத்தோடு தான் எங்களுடைய வழிபாடு இருக்க வேண்டும். பிறந்து இறக்கின்ற மனிதர்களெல்லாம் தெய்வமாக கொண்டு வழிபடுகின்ற தன்மைகளை நாங்கள் அறவே விட வேண்டும். எங்களுடைய சமயம் என்ன சொல்லுகின்றது? தெய்வ வழிபாடை மட்டும்தான் சொல்லுகின்றது. மற்ற எந்த விதத்திலும் எங்களுடைய வழிபாடுகள் சென்றுவிடக்கூடாது என்பதை மனதிலே கொண்டு எல்லோரும் எங்களுடைய சமயத்துக்குள்ளே அந்த வரையறைக்குள்ளே இருந்து வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள். நன்றி.